நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொடவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மனமா மலர்கள் பேசுமா. பார்த்தீங்கன்னா இது இந்த டைகர் கேவ். ஸோ இங்கே தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புலிலாம் வாழ்ந்துட்டு இருந்துதான் இந்த இடத்துல. ஆனால் இப்போ இல்லைன்றாங்க. நிறைய பாம்பு, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் வேறு பர்மிஷன் வாங்கி எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே. சூப்பராக இருக்குது இடம். இப்படி போதும் ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான். செமையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வாங்குறாங்க. ஃபாரினர்ஸ்க்கு ஒரு 100. சத்தியமாக அந்த மழை டைம் வந்தீங்கன்னா நீங்கள் செமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சான்ஸே இல்லை கைஸ், பயங்கரம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான. இங்கே வந்துட்டு என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. உண்மையாகவே செமையாக இருக்குது டைகர் கேவ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம பிளேஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வாட்டர் ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குளம்ன்ற வில்லேஜில் தான் இருக்குது. இந்த வந்து நார்மல் டைமில் செம கூட்டமாக இருக்குமா, அவ்வளோ வண்டிங்க நிற்கும்னு சொன்னாங்க. நாங்கள் போன டைமில் யாருமே இல்லை, ஒரே 2 பேர் மட்டும் தான் நின்றுருந்தாங்க. ஸோ செமையாக ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போன டைமுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி செம்ம மழை பெஞ்சுது. அதனால் அந்த வாட்டர் ஃப்ளோவும் சூப்பராக இருந்தது. நல்லா செம்ம கூலிங்காக இருந்துச்சு தண்ணி. நல்லா செமையாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படின்னா போங்க
ஆனக்குளம் செக் டேம் போனோம். அங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு அங்கே குளிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன அணை மாதிரி இருந்தது. செம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு ஆஃப் ரோடு ட்ரிப் ஒன்று போனோங்க. இது வந்து நம்ம பேக்கேஜில் வந்து இன்க்ளூடடாக வராது. 4000 நம்ம பேக்கேஜ்னா இந்த 1500 கூட சொல்லுவாங்க. அது நீங்கள் கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்ம் ஷியோர் ஃபார் 100% நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த 1000 ரூபா பார்த்து 1500 பார்த்துட்டு நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா அட்வென்ச்சர் மிஸ் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லக்கிலி நீங்கள் ஏதாவது எலிஃபண்ட் கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புலி கூட அடிக்கடிக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது போய் என்ஜாய் பண்ணுங்க. இறங்கிலாம் தள்ளுறாங்க. நம்மளாம் எப்படி இருக்கீங்களா? அவங்க ஓரப்போது அப்போ பின்னாடி வந்துட்டாங்க. பாய்ஸ் என்ன பண்றது தெரியல. அடர்ந்த காடுகள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனக்குளம் வந்திருக்கோம். எதுக்குன்னா அது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் யானைலாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏன் வந்து தண்ணி குடிக்குது வில்லேஜ் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு ஊற்று மாதிரி ஏதோ தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமா இந்த இடத்துல. அதனால் அது ருசி கண்டு இங்கே வந்து குடிச்சிட்டு போகுமா. அது ஃபேமிலி நம்ம காலேஜ்லாம் போனோம், பிரேக் ஒரு 10-15 பிரேக் விட்டா எல்லாம் வருவோம்ல, மச்சான் வாடா போய்ட்டு சாப்பிட்டு வரலாம், தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அந்த மாதிரி கேங்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங் ஆனால் தண்ணி குடிப்பாங்களாம். நீங்கள் வருமா வராதான்றது தான் ஒரு கேள்வி. நேற்று வந்து ஒரு 20 பேர் வந்துக்கிறானுங்க. இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரில. பிகாஸ் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிச்சு ரொம்ப, அதனால் வெட்டாக இருக்கும். எது கூட்டம் காத்துனுக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்து நாங்கள் எங்கள் பின்னாடி இருக்கவங்களாம் வந்து 1.5 மணி நேரம் தான் வெயிட் பண்ணுறாங்களாம். பாவம். நாங்கள் இப்போ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வந்தால் அதுக்குள்ளே பசி வந்து தாங்க முடியல. அது வேறு யாரும் இல்லை, இல்லையடா, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்போ வந்து நீங்கள் ஆன்சமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஒரு தம்ஸ்அப் போடுங்க. கண்டிப்பாக அங்கே நிலவரம் என்ன சொல்லுங்கள் ஜெனஸ். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யானைக்கு. ஓகே, யானை வந்து வரல, அதனால ஒரு மேகி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அது வர ப்ளஸ் காமிடா அப்படின்வாங்க. ஜஸ்ட் 200 தானே அப்படின்னு வந்தாங்க. இருட்டு வா பண்ணிட்டா அப்படியே ஆலப்பி கிளம்பியாச்சு. அடி 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 அடி